ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடு என்னென்னு பார்க்காம சிறுகடி காசை மனோஜ் ரோகிணி என்ன பேசிக்கிறாங்க ரூமில். எனக்காக நீ ஒரு வார்த்தை பேசல, நான் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னையே மட்டம் தட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பேசல ரோகிணியும் மனோஜும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். ஸ்ருதியோட அம்மா கூட ஏசி எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்தாங்க. அப்போ நான் இந்த காசு எப்படி நான் கொடுத்தேன், என்னோடய தாலி வச்சு தானே கொடுத்தேன். உனக்காக நான் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்கிறேன், நீ எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசலை. உங்கள் அம்மா அடிக்கிறாங்க, வீட்டு முன்னாடியே அவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிற, ஒரு வார்த்தை பேசுனியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கே போகிற நீ, எனக்கு இல்லை மரியாதை இல்லை இடத்துல நான் ஏன் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு போய்ட்றேன். அங்கே போய் கூட பார்க்குறேன், ஏதாவது வந்து கூப்பிடுவானா, நீ போகாத சொல்வான்னு பார்க்குறான். ஆனால் அவள் வந்து மனோஜ் வரவே இல்லை. ரோகிணிக்கு இன்னும் கோவம் வந்து கிளம்பி போயிட்டா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் சொல்லி அழுவுறாவ. அப்புறமா மனோஜ் வந்து எட்டி பார்க்குறான் வாசலில், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பக்கத்து ரூமில் அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. குடுன்னு போய் மனோஜ் சொல்கிறான், அந்த மாதிரி ரோகிணி போயிட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா அதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. நீ பண்ணது ரொம்ப தப்பு, என்ன இருந்தாலும் நம்ம மருமகளை நீ கை நீட்டி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவள் பண்ணதெல்லாம் சரியா, நம்ம பண்ண எடுத்து நமக்கே இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி, போயிட்டாம்மா அவள் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பேக் எடுத்துகிட்டு போனாலா, ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனாலா, சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனாலா அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக கேட்டுட்ருக்கான். ஒரு ஹேண்ட்பேக் மட்டும்தான் கையில் மாட்டிகிட்டு இருந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறான். இல்லை வந்துருவாடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ பயப்படாத, அதெல்லாம் வந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நடந்துச்சுமா அப்படின்னு. நீ கூட நான் மாட்டிட்டியோன்னு நீ நினச்சேன் கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டுருக்காங்க. நான் எப்போ மாட்டுவேன்னு நீ நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறான். இல்லை நான் ஏன் இந்த மாதிரிலாம் நினைக்கிறேன், நீ நல்லா வாழணும்னு தானே நினைக்கிறேன், நான் திருப்பி அங்கே போகலம்மா அப்படின்னு சொல்கிறேன். நீ போ, அதுதான் உன் வீடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா விஜயா வெளியே வருவாங்க. இந்த மாதிரி ஸ்ருதி வந்து ஒரு காமெடி வீடியோன்னு சொல்லி நான் கூப்பிட்டு உட்கார வச்சு சிரிச்சிட்ருப்பாங்க. அப்படின்னா இவ்வளோ சத்தமாக இருக்குது, வெளியே வரைக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோவத்தில் கத்திட்டு வருவாள். வீட்டில் என்னென்ன நடக்குது உங்களுக்கு சிரிப்பு சொல்கிறேன், நான் தான் என்கிட்ட கூப்பிட்டேன் அவங்க ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்வான். அதுக்கப்புறம் ரோகிணி மேலே வருவா. நான் வேணால் ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கவா அப்படின்னு நீ எதுவும் பண்ணாத, வரதா இருந்தால் வரட்டும், நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லுவாள் மனோஜ்கிட்ட. அதுக்கப்புறம் வருவான், ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிடுவா. வந்து வாயே திறக்க மாட்டா. நான் காஃபி கேட்டேன்ல, நீ என்ன எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோவப்படுவா. அதுக்கப்புறம் அங்கங்கே போய் உட்காந்துருவாங்க. ரோகிணி ஒரு ரூம்லேயும் மனோஜ் ஒரு ரூம்லேயும் பிரிச்சுடுவாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக. ஸ்ருதியும் மீனாவும் இதை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் ஆன்ட்டி என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்வான். சரி விடு, நீ எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரோகிணி போயிட்டு விஜயா கிட்டே பேச போவா. நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தப்புன்னு தெரிஞ்சு நீ இவ்வளோ எகுத்து பேசுகிற நீ என்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம். இன்னையோட எபிசோட் இப்படி தான் போச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டாடா.